சர்வதேச பெண்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்கான வரலாற்று பின்னணியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடக்கம் பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் பெண்கள் தங்கள் உரிமைகள் குறித்து கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய தொழிலாளர் இயக்கங்களில் இதற்கான விதை விதைக்கப்பட்டது. அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல வேலைவாய்ப்பு, சரியான ஊதியம், பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை, இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க. 1908 நியூயார்க் நகரத்தில் 1000க்கும் மேலான பெண்கள் இந்த உரிமைகளை கேட்டு நடைபயணம் மேற்கொள்கிறாங்க. இதன் விளைவாக அமெரிக்காவினுடைய சோசியலிஸ்ட் கட்சி பிப்ரவரி மாதம் 28, 1909 தேசிய பெண்கள் தினத்தை அறிவிக்குது. முதல்ல ஒரு நாடு பெண்களுக்கென தேசிய தினத்தை கொண்டாடினது பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான். அதை வழங்கியது அமெரிக்காவினுடைய சோசியலிஸ்ட் கட்சி. பிப்ரவரி மாதம் 28 தான் முதல்ல பெண்கள் தினம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. 1910 கோபன்ஹெகனில் நடந்த சர்வதேச சோசியலிஸ்ட் பெண்கள் மாநாடு, இன்டர்நேஷ்னல் சோசியலிஸ்ட் விமன்ஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா நடக்குது 1910 கோபன்ஹெகனில். இதில் பார்த்திங்கன்னா கிளாரா ஜெட்கின்றவங்க ஆண்டுதோறும் சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாட வேணும் அப்படின்றத முன்மொழிகிறாங்க. முதல்ல தேசிய பெண்கள் தினம் அமெரிக்காவில் கொண்டாடுறாங்க. இன்டர்நேஷ்னல் சர்வதேச அளவில் பெண்கள் தினம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா ஜெட்கின்றவங்க 1910 கோபன்ஹெகனில் நடந்த மாநாட்டில் அறிவிக்கிறாங்க. இதன் விளைவாக முதல் சர்வதேச பெண்கள் தினம் 1911 மார்ச் 19 கொண்டாடுறாங்க. எந்தெந்த நாடுகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா, டென்மார்க், சுவிட்சர்லாந்து. இதில் பார்த்திங்கன்னா பெண்கள் தங்களுடைய உரிமைகளாக நல்ல வேலைவாய்ப்பும் சரியான ஊதியமும் வாக்களிக்க உரிமை வேணும் அப்படின்றது மட்டுமே தொடக்க கால கோரிக்கையாக இருந்துச்சு. 1917 ரஷ்ய புரட்சி நடக்குது. இங்கே ரஷ்யாவினுடைய பெட்ரோகிராடில் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அங்கே பெண்கள் தங்களுடைய வேலை நிறுத்தத்தை தொடங்குறாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்ன வந்துச்சுன்னா, பிரெட் அண்ட் பீஸ், ரொட்டி துண்டும் சமாதானமும் வேணும், அமைதியும் வேணும் அப்படின்றதுக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க. மார்ச் 8, 1917. இதன் விளைவாக தான் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் தேதியை பெண்கள் தினமாக கொண்டாடுறதுக்கு முனைகிறதுக்கு அந்த நாளை எடுத்துக்கிட்டாங்க. சர்வதேச பெண்கள் தினம் 1921 முதல் மார்ச் 8ஆம் தேதி உலக அளவில் பெண்கள் அமைப்பு ஏற்றுக்கொண்டது. ஆனால் இதற்கு ஐக்கிய நாடுகள் சபை என்பது 1977 தான் மார்ச் 8ஆம் தேதியை சர்வதேச பெண்கள் தினமாக அங்கீகரித்தது. அவர்களுடைய தொடக்க கால நோக்கமாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாலின சமத்துவத்தை மேம்படுத்துதல், பெண்களின் சாதனைகளை கொண்டாடுதல், இதுதான் அவங்களுடைய தொடக்க கால நோக்கமாக இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் பெண்கள் தினம் கொண்டாடப்படுறாங்கன்னா அதற்கான தீம், கருப்பொருட்கள் இருக்கும். ஸோ 2025ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சலரேட் ஆக்ஷன், செயல்களை துரிதப்படுத்துதல், இதுதான் இதற்கான தீமா இருக்கு. பெண்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஏன் கொண்டாடுறாங்க, அதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிற தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக நமது சேனலில் பதிவிட்டுட்டு வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.